வேறு விசாலமான இடம் தந்திருக்கலாமே, மாநாடு நடத்திய இடத்தில் தந்திருக்கலாமே என்று இன்றைக்கு கேட்கிறார்கள். ரோட் ஷோவுக்கு மாநாடு கரூரிலிருந்து 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு மாநாடு நடத்துகிறோம். 2 லட்சம் பேர் கூடக்கூடிய இடம். நாங்கள் 10,000 பேர் வர்ற இடத்துல கேட்குறோம். அதனால் தாங்கன்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே இருக்க ரோடை தருவோமா, அதை விட்டுட்டு அந்த இடத்தையும் மாநாடு நடத்தின இடத்துல அவங்க கேட்கவும் இல்லை. கேட்டிருந்தால் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவங்களால 2 லட்சம் பேரை கூட்ட முடியாது. ஒரு 30,000 பேர் 20,000 பேருக்கு தான் கூட்டி ஒரு நெரிசலை காண்பிக்க முடியுமே தவிர வேற இல்லை. அதனால் இப்போ சொல்கிறார் அவர், மாநாடு நடத்துகிற இடத்த கொடுத்துருக்கலாமேன்னு. மாநாடு நடத்துகிற இடத்துல அவங்க கேட்கவே இல்லையே. கேட்டிருந்தால் தானே அந்த பிரச்சனையே வரும். அதனால் அவங்க கடைசி அவங்க கேட்ட இடம் 2 நாளைக்கு முன்னாலே எடப்பாடி பழனிசாமி பேசின இடம். அந்த இடத்த தான் கோர்ட்டில் கேட்டாங்க. கோர்ட்டினுடைய அனுமதியின்படி அந்த இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு டிவிகேக்கு கொடுக்கப்பட்டது. 30 விழா நடந்த இடத்த கொடுக்க விட்டு வேண்டிய அவசியம் அவங்க கேட்காதனால எழவே இல்லை. இது திட்டமிட்டு நடந்த சம்பவமாக இருக்கும் என மக்கள் நினைக்கின்றனர். எப்படிங்க மக்கள் நினைக்கிறாங்கன்னு பழனிசாமியினுடைய உள்மனது சொல்லுது. பழனிசாமி வேணால் அப்படி நினைக்கலாம். ஆனால் எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு. அது கேட்குறார். 3 டேபிள் தானே அங்கே போஸ்ட்மார்ட்டத்துக்கு இருந்துச்சுன்னு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு 3 டேபிள் தான் இருந்துச்சு. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதி பெற்று 8 டேபிள்கள் அங்கே போடப்பட்டன. யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம், கேட்டுக்கலாம். அந்த உயிரிழந்தவருடைய குடும்பங்கள்கிட்டே போய் கேட்டுக்கலாம். 8 டேபிள் போடப்பட்டது. ஏறக்குறைய பல மாவட்டங்களிலிருந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கான டாக்டர்களே வரவழைக்கப்பட்டார்கள். அவர்கள் 5 டீம்களாக பிரிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் மறுநாள் மதியம் வரைக்கும் ஒரு மணி 11 12 மணி வரைக்கும் நடந்தது. எனவே போஸ்ட்மார்ட்டமும் வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதில் எந்த அவசரமும் நாங்கள் காமிக்கவே இல்லை. காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே முதல் நாள் ராத்திரியே எல்லா மாவட்டங்களிலும் பக்கத்தில் திருச்சியிலிருந்து, திண்டுக்கல்லேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, புதுக்கோட்டையிலிருந்து இப்படி எல்லா மாவட்டங்களிலிருந்து டாக்டர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். எனவே தான் அங்கே 1500க்கு மேற்பட்ட டாக்டர்கள், செவிலியர்கள் போன்றவர்களெல்லாம் இருந்த காரணத்தால் தான் அவ்வளோ பெரிய கூட்டத்திலேயும் அடிபட்டவர்களை எங்களாலே காப்பாற்றி பலருடைய உயிரை காப்பாற்ற முடிந்தது. அதற்கு அரசு இரவோடு இரவாக எடுத்த நடவடிக்கை தான் காரணமே தவிர வேறல்ல. எனவே இப்படி மக்களையெல்லாம் காப்பாற்றுகின்ற அரசாகத்தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர, எங்களுடைய தலைவர் தளபதி இருக்கிறாரே தவிர இன்றைக்கு மக்களையெல்லாம் நசுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை.